ஹலோ கைஸ், வெல்கம் டு காரெக்ஸ் தமிழ். இந்த 2025ல மைலேஜுக்காகவே பிறக்க போகிற டாப் 5 ஹைப்ரிட் கார்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிற 5 கார்ஸில் 2 கார்ஸ் அண்டர் 10 lakhsக்குள்ளேயே அப் டு 35 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்குற கார்ஸ் அண்ட் ஒரு கார் எஸ்யூவி பாடி டைப்லையும் அண்ட் தென் 2 7-seater ஃபேமிலி கார்ஸும் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த 2025 லாஸ்ட்டில் ஆர் 2026ல கார் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். நம்பர் 1, மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட். இந்த 2025 நடந்த பாரத் மொபிலிட்டி குளோபல் ஆட்டோ எக்ஸ்போல மாருதி சுசுகி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஈவி காரான விட்டாராவை ரிவீல் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ மாருதி சுசுகி அவங்களோட பட்ஜெட் கார்ஸ்ல ஹைப்ரிட் டெக்னாலஜியை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் காரா இந்த ஃப்ராங்ஸை ஹைப்ரிட் வெர்ஷன்ல எடுத்துட்டு வர போறாங்க மாருதி சுசுகி. இந்த ஃப்ராங்ஸோட ஹைப்ரிட் வெர்ஷனை பல இடத்துல டெஸ்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட் அப் டு 35 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட்ல இப்போ இருக்கிற 1.2 லிட்டர் 4-cylinder பெட்ரோல் இன்ஜினை தூக்கிட்டு ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்விஃப்ட் டிசைர்ல இருக்கிற நியூ ஜெனரேஷன் Z12e 3-cylinder பெட்ரோல் இன்ஜின் வித் ஹைப்ரிட் சிஸ்டமோட லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட்ல இப்போ இருக்கிற கிராண்ட் விட்டாரா அண்ட் இன்விக்டோ மாதிரி இல்லாம ஒரு புது ஹைப்ரிட் சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க மாருதி சுசுகி. இதோட மிகவும் முக்கியமான அண்ட் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட் 10 lakhsக்குள்ளேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இந்த 2025 எண்ட் ஆர் 2026ல 10 lakhsக்கு 35 km/லிட்டரோட ஒரு கார் கிடைச்சா ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் அண்ட் மைலேஜ் ஓரியன்டட் கார் பையர்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். நம்பர் 2, ஸ்விஃப்ட் ஹைப்ரிட். ஸ்விஃப்டோட ஹைப்ரிட் வெர்ஷன் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ லான்ச் பண்ண நியூ ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல ஹைப்ரிட் டெக்கை ஆட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா Z12eன்ற நியூ ஜெனரேஷன் பெட்ரோல் இன்ஜினை மட்டும் ஆட் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க மாருதி சுசுகி. ஸோ இந்த ஸ்விஃப்டையும் 2025 எண்ட் ஆர் 2026க்குள்ள ஹைப்ரிட் வெர்ஷன்ல லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஸ்விஃப்ட் ஹைப்ரிட் வெர்ஷனும் அண்டர் 10 lakhsக்குள்ளேயே வரும்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 3, செல்டாஸ் ஹைப்ரிட். ஆல்ரெடி கியா செல்டாஸ் இந்தியன் மார்க்கெட்ல எஸ்யூவி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி சக்க போட்டுட்டு இருக்கு. இப்போ கியா ஆல் நியூ செல்டாஸை இந்த 2025ல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த நியூ செல்டாஸ்ல அவங்களோட 1.6 லிட்டர் இன்ஜின் வித் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கியாவோட செல்டாஸ் கார் தான் கியா இந்தியால இவ்வளோ ஸ்ட்ராங்கா கால் ஊன ஒரு காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த செல்டாஸ் ஆல்ரெடி ஒரு வெல் ஃபியூச்சர்ஸ் லோடட் கார். ஸோ இந்த செல்டாஸோட ஃபியூச்சர்ஸ் கூட ஒரு ஹைப்ரிட் டெக்கும் ஆட் ஆகி செல்டாஸை வேற லெவல் பண்ண போகுது. நெக்ஸ்ட் 2 கார்ஸும் ஃபேமிலி 7-seater கார்ஸ். இந்த கார்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம காரெக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நம்பர் 4, கிராண்ட் விட்டாரா 7-seater. ஆல்ரெடி மாருதி சுசுகில எர்டிகா ஒரு பெஸ்ட் 7-seater ஃபேமிலி எம்பிவியா இருக்கு. இது போக ஹைக்ராஸோட குளோனா இன்விக்டோவும் வச்சிருக்காங்க மாருதி சுசுகி. ஆனா இந்த எர்டிகாக்கும் இன்விக்டோக்கும் உள்ள கேப்பை ஃபைண்ட் பண்ண மாருதி அந்த கேப்பை ஃபில் பண்ண ஆல்ரெடி மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்கோட சக்க போட்டுட்டு இருக்கிற கிராண்ட் விட்டாரால 7-seater வேரியன்ட் எடுத்துட்டு வர்றாங்க. இந்த கிராண்ட் விட்டாரா 7-seaterல 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கம்பைன்டு வித் ஹைப்ரிட் டெக்கோட கொண்டு வருவாங்க. இப்போ அதுக்கான டெஸ்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாருதி சுசுகி. ஸோ நீங்க ஒரு ஃபேமிலி 7-seater கார் வித் ஹை மைலேஜ் அண்ட் அண்டர் 20 lakhs ரேஞ்சில் பாக்குறீங்கன்னா திஸ் கார் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. நம்பர் 5, அர்பன் க்ரூசர் ஹைரைடர் 7-seater. டொயோட்டாவும் அவங்களோட இனோவா கிறிஸ்டா அண்ட் ஹைக்ராஸ் வச்சு எம்பிவி செக்மெண்ட்டை ஆட்டி படைக்கிறாங்கன்னே சொல்லலாம். டொயோட்டாவும் சுசுகியோட எர்டிகாவை க்ளோன் பண்ணி ரூமியான்ற பேர்ல பட்ஜெட் 7-seaterம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சுசுகி மாதிரியே இவங்களும் ரூமியானுக்கும் இனோவாக்கும் உள்ள கேப்பை ஃபில் பண்ண ஆல்ரெடி மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ஹைபிரிட் சிஸ்டமோட உள்ள ஹை ரைடர்ல 7-seater வெர்ஷனை எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஹை ரைடரும் 2025 எண்ட் ஆர் 2026ல லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம காரெக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. தென் நீங்க இந்த அப்கமிங் ஹைப்ரிட் கார்ஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்களா ஆர் இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசல் காரை வாங்குவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபியூச்சர்ல கார் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye. Take care.